விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை முடிச்சுகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படைச்சிட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பிரதாபப்படுறீங்க. 4 நாள் ஆயிட்டா தாய மருந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்ன? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவ தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு. அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா, நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல. சர்க்கஸ் கம்பெனிகளுக்கு விக்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது, வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன். ஆனா தாயை பிரிஞ்ச குட்டியும் குட்டியை பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால் தாண்டா உணர முடியும். ஆமா, மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. தான் போட்ட குட்டியை தானே முழுங்குற இனம் அது. இல்லடா, நாய் 4 குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது? சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டி விடுறீங்களா? பசிக்குதுமா. இப்படி பேச்ச மாத்துறதில்ல, நீதான் பெரிய ஆளாச்சே. ஆமா, என் கையாலையும் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த ருசி இல்லவே இல்லையே. மார்னிங் பாஸ். வெரி வெரி குட் மார்னிங். வாட்ஸ் தி மேட்டர்? புது ஆர்டர் வந்திருக்கு சார். வீனஸ் சர்க்கஸ்க்கு 2 சிங்கம், நேஷனல் சர்க்கஸ்க்கு 2 சிறுத்தை, ஒரு யானைக்குட்டி வேணும்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க. இதோ சார் 25,000 ரூபாய். ஓகே, ஜங்கல் கேங் விஜய்க்கு நான் லெட்டர் போட்டுறேன். நான் வெளியே போணும், கார் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஹேண்ட்ஸ் அப். எல்லா பணத்தையும் எடுத்து கொடு. இன்னும் கொடு. சக்சஸ், கிரேட் சக்சஸ். ஹேமா, நீயா? ஆமா, நான் தான். இந்தாங்க. ஏன்பா, என்ன உண்மையான கொள்ளக்காரன் நினைச்சு பயந்துட்டீங்களா? ஏமா, கொள்ளக்காரனை பார்த்து நான் ஏன் பயப்பட போறேன்? பெத்த பொண்ணும் கொள்ளக்காரனும் ஒண்ணு தெரியுமா உனக்கு? எப்படி? திருடனா இருந்தா ராத்திரில சோரேறி குதிச்சு வந்து கத்தி காட்டி பணத்தை பறிச்சுட்டு போயிடுவான். அதே பெத்த மகளா இருந்தா பட்ட பகல்ல பந்தல் போட்டு மேளவாத்தியத்தோட சீர்வரிசைன்ற முறையில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு பெத்தவங்களையும் மறந்துட்டு அண்ணியனோட போயிடுவா. இப்ப சொல்லுமா, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னப்பா இது? நான் என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி புலம்புறீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன்பா நான் போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிளைய பிடிச்சாகணுமே. உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான். ஒருத்தனை பார்த்து உனக்கு நீ கழுத்தை நீட்டுன்னு சொன்னா நான் ரெடி. அப்படியா? ஃபாதர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க. தேங்க்யூ. உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம்? ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கயாவது வெளியே போயிட்டு வரேன். மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ, இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த. தேங்க்யூ. பை பை. ஹலோ மிஸ்டர் மோகன். பியூட்டி குவீன். ஓ, அவ்வளவு அழகா இருக்கனா? ஆஃப் கோர்ஸ். உங்க அழகு உங்களுக்கு தெரியாது, எதிரில் இருக்கிற என் மாதிரி ரசிகனுக்கு தான் தெரியும். ஓ, தட்ஸ் லவ். எக்ஸாக்ட்லி. எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க? இத கூட புரிஞ்சுக்க முடியாதா அண்ணா? மை டியர் ஹேமா. நோ 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 நோ, டோன்ட் பி எமோஷனல். நம்ம காதல் அரும்பி கல்யாணமா மலர வேண்டாமா? ஆமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நேரா எங்க அப்பா கிட்ட போவேன். சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, செய்ய வேண்டியதை அவர் செய்வார். டாடி டாடி, மோகன் மோகன். நீ உள்ள போனா கவனிச்சுக்கிறேன். குட் மார்னிங் பாஸ். வாங்க மோகன், வாங்க. டேக் யுவர் ஹானரபிள் சீட். தேங்க் யூ பாஸ். பாஸா? இன்னையில இருந்து நான் உங்க முதலாளி இல்ல, அதனால நீங்க பாஸ்ன்னு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். சகலமும் புரியும். இந்த லெட்டர்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. என்னது, ராஜினாமா லெட்டரா? ஓ, நான் வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இனிமே சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்றீங்க, அப்படித்தானே? மோகன், நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி, தயவு செய்து கையெழுத்து போடுங்க. சார், இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார்.
அது ஒண்ணும் அதிக தூரம் இல்ல மோகன். இதோ இங்க வாசப்படி இருக்கா, இதை தாண்ட உடனே மெயின் கேட் வரும், அதுக்கப்புறம் ரோடு வரும். ரோட கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும், அங்கதான் உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கெட் அவுட்னு சொல்றேன்டா யோகிய ராஸ்கல். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வர்றதா? அதுக்கெல்லாம் ஒரு யோகியதை அந்தஸ்து வேண்டாம். ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருக்குண்டா திருட்டு சன்னியாசி பயலே? எல்லாம் உங்க பொண்ணு சொல்லிதான் வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் மோகன், உங்க பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் உங்களை விரும்புற மாதிரி நடிச்சேன். இனிமையாவது இந்த மாதிரிலாம் ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா, இந்த தடவை எனக்காக ஒரு மன்னிச்சிருங்க. யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல. மோகன், அவசரப்படாதீங்க. Shut up. இந்த அவமானத்துக்கு கூடி சீக்கிரம் பழி நீக்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. வெளியே போ.